கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 61 அதிகாரம் 6 வசனம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் நம்ம சபைக்கு கொடுத்த வசனமே இந்த வசனம் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் சபைக்குள்ளே வரும்போது நமக்குள்ள ஒரு துதியின் ஆவி இருக்கணும், நன்றி உணர்வு இருக்கணும், அர்ப்பணிப்பின் ஆவி இருக்கணும். நம்ம தேவனை துதிக்க வரும். சபையை நம்ம கல்லர் குகையாக மாற்றக்கூடாது. ஒரு துதியின் ஜப வீடா, ஒரு துதியின் ஆலயமா, ஒரு துதிக்கிற இடமா, தேவன் தங்குகிற இடமா அதை மாற்றணும்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள துதியின் ஆவி இருக்கணும், நன்றி உள்ள உணர்வு இருக்கணும், அர்ப்பணிக்கிற ஆவி இருக்கணும், யதார்த்தமாக நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக தாவீது இருந்தார், தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக கர்த்தர் இருந்தார். ஏன்னா தாவீது யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்போது தாவீது ராஜாவாக இருக்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடந்துச்சு, யார் அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்கிறார், இல்லை நீயே அந்த மனுஷன் நாத்தான் சொல்லும்போது உடனே அவர் இறங்கி நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, அப்போ சிங்காசனத்தை விட்டு நான் பெரிய ராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு எதிர்த்து பேசாமல் இது என் பலவீனம் அப்படின்னு தன்னுடைய நிஜத்தை தன்னுடைய யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள உதவி செஞ்சார். நம்ம இந்த வசனத்தை ஏசாயா 61:6 பார்க்கும்போது இந்த வசனம் மேசியாவின் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு அவருடைய ஜனங்களுக்கு எப்படியாப்பட்ட அந்தஸ்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரின் ஆசாரியர்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தா ஆசாரியர்கள் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருந்து அவங்க பரிந்து பேசுகிறதே அதிகாரத்தையும் உரிமையும் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நெருக்கமானவங்க, விசுவாசிக, ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே புதிய ஏற்பாட்டில் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் 1 பேதுரு 2:9 இருக்குது. நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அப்போது நம்ம ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக நம்ம இருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். பணிவிடைனா மினிஸ்ட்ரிஸ், நம்ம கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள். நம்ம உலகம் எங்கும் நம்ம புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி சுவிசேஷ சொல்லி அநேகருக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது பணிவிடை. இது உயர்ந்த நமக்கு கௌரவத்தையும் ஒரு பொறுப்பையும் கொடுக்குது. நம்ம ஒரு பணிவிடைக்காரர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குமா, ஜாதிகளின் செல்வம், வெல்த் ஆஃப் த நேஷன், ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நம்ம மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு இருக்கிற செழிப்பையும் அவங்க இருக்கிற மேன்மையும் நம்ம கொண்டு நம்ம எங்கே அவமானப்பட்டுமோ, நம்ம எந்த இடத்துல தலை குனிஞ்சோமோ, நம்ம எங்கே ரொம்ப வெட்கப்பட்டு போகணுமோ அந்த இடங்களை கர்த்தர் நம்மளை உயர்த்தி ரெட்டிப்பான பலனை தருவார். மகிமையில், அது அடுத்த வசனங்க, அந்த வசனத்தை கடைசி பகுதி, அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவார்கள். மற்றவர்களை மகிமையை கொண்டு நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க. அதாவது கர்த்தர் இந்த உலகத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் சாட்சியாகவும் மேன்மையாகவும் உயர்த்துவார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய கர்த்தருடைய ஆசாரியர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், எல்லாத்துக்கும் மேலே மற்ற ஜாதிகள், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை நமக்கு கர்த்தர் அனுபவிக்க கொடுத்து மகிமை, அவர்கள் மகிமைக்கென்று மேன்மை பாராட்டுவார்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது நமக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழணும். தெளிவு நமக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நமக்குள்ளே தெளிவு இருக்கணும். அது எப்படி தெளிவு வரும் அப்படின்னா, நமக்குள்ளே அநேக கேள்விகள் கேட்கணும். இது எப்படி, அது எப்படி, இது சரியா சரியான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விகள் கேட்கும்போது நமக்குள்ள தெளிவு வரும். தெளிவு வந்தோன்னு டக்குனு ஒரு குழப்பம் வந்துடும். ஓஹோ, நம்ம கேட்டது சரிதானா இல்லையான்ட்டு. அந்த குழப்பத்துக்கு அப்புறம் தான் தீர்வு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே தெளிவு கிடைக்கணும், ரெண்டாவது குழப்பம் வந்துடும், மூணாவது நமக்குள்ளே ஒரு தீர்வு வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செஞ்சார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.